ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணி பொரியல் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாழைப்பூவில் பிளாஸ்டிக் லேயர் மாதிரி ஒன்று கீழே இருக்குங்க, அதை பிச்சு எடுத்துடணும். அதுக்கு மேலே நரம்பு மாதிரி 3 லீஃப் இருக்குங்க, அதையும் எடுத்துடணும். அது 2 மட்டும் க்ளீன் பண்ணிட்டா இப்போ வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நடுவில் இதோட தண்டு பகுதி ஒன்று இருக்கும், அதை நம்ம ஃபுல்லுமே அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அது தூக்கி போட வேண்டாம். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த வாழைப்பூ ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, யூட்ரஸ்க்கு நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. சுகரு ப்ரெஷரை கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது கண்டிப்பாக வாரத்தில் 2 டைம் நம்ம எடுத்துக்கலாம். இது கிட்ஸுக்கும் நல்லது, எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சூப்பராக செய்யறதுக்கு நான் ஒரு புதுசாக ஒரு டிஷ் சொல்லித்தரேன். இது நல்லா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது கட் பண்ணோன்னே ஒரு தண்ணியில் உப்பு போட்டு இந்த வாழைப்பூவை எடுத்து அதில் போட்டுடணும். அப்போ தான் பிளாக் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் எண்ணெய், இந்த வாழைப்பூ, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க. இதில் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கணும். நல்லா இது வெந்து சாஃப்டாக இருக்கணுங்க. தொட்டு பார்த்தா நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இதுக்கு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஒன்று வரமிளகா, இன்னொன்று பெரிய வெங்காயம். இது 2 மட்டும் போட்டாலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் கூடயே வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இது 2ஐயும் நல்லா வணக்கி விட்டோன்னே நம்ம வேக வச்சுருக்கிற வாழைப்பூவையும் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை நல்லா வணக்கி விடணுங்க. நம்ம ஆல்ரெடி இது வேக வச்சனால இது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடுங்க. இதில் கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு கொஞ்சம் மட்டன் மசாலா மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த வாழைப்பூக்கு. நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணுங்க. இப்போ கொஞ்சம் இது நல்லா செட் ஆனோடனே கொஞ்சம் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் 3 எக்கை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் 2 வாழைப்பூக்கு. அதில் கொஞ்சம் மட்டன் மசாலா, உப்பு, அந்த எக்குக்கு தேவையான அளவு போட்டு அதையும் லைட்டாக வேக கொடுணுங்க. அப்போ தான் பார்க்குறக்கு அது அழகாக இருக்கும். எக்கை ஊற்றணுன்னே கிளறக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம டேஸ்டியான இந்த வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.